அதனால சாதனை என்ற சொல்லுக்கு நாம உலகியல்ல நம்ம பசங்க பேரம் பேத்தி எதையோன்னு சாதனையா நினைச்சுக்கிட்டோம். ஆனா நமக்கு வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் என் லைஃப்ல கடந்து வந்தாச்சு. இப்போ ஒரு படிப்பு, குழந்தைகளுக்கு தேவை, எல்லாம் ஒரு சொத்து இந்த அவருக்கு வச்சாச்சு. அவங்க இது மாதிரி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன்னு உங்க அறிவு தோணும் போது இனி என்ன நான் பண்ணட்டும்னா, என் உயிர் கடை தேறுவதற்கு நான் தான் வழி செய்யும். என் பசிக்கு நான் தான் சாப்பிடணும். எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்கிறேன், அம்மா எனக்கு பதில் கொஞ்சம் சாப்பிட்டுமா அப்படின்னா அம்மா சாப்பிட்டு பசி ஆயிடுமா நமக்கு? என் பசிக்கு நான் தானே சாப்பிடணும். அதுபோல நான் சாதிக்க வேண்டும் என்றால் நான் மந்திரத்தை சொல்லித்தான் சாதிக்க முடியும். மந்திரம் தான் சாதனம். ஒரு சாதனை, ஒரு கிரிக்கெட் விளையாடினா என்ன வேணும்? பேட் வேணும், அந்த விளையாட முடியும். அப்பதான் 100 ரன் அடிக்க முடியும். பேட் எல்லாம் 100 ரன் அடிக்க முடியுமான்னு கேட்டா அடிக்க முடியாது. ஏன்? அது சாதனம். அதுபோல நமக்கு நினைவில் வைத்துக் கொள்ளணும், நான் சாதிக்க பிறந்திருக்கிறேன். இப்போ ஒரு டார்கெட் வச்சுக்குவோம். எது? 1 கோடி முறை நமச்சிவாய சொல்லலாங்க. எவ்வளவு சீக்கிரம் சொல்ல? 1 கோடி முறை நீங்க கணக்கு போடுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது 108 சொல்ற மாதிரி எத்தனை நாள்ல சொல்லி முடிக்கிறது? சாத்தியமே இல்லை. அதுக்குள்ள செத்தே போயிடும். ஸோ 216 சொன்னீங்கன்னா 1 கோடியில சொல்ல முடியாது. கூட்டணும், இன்னும் கூட்டுங்க, இன்னும் கூட்டுங்க. 1000 சொல்லலாமா? 10ல 2000 சொல்லுங்க, 10ல 3000 சொல்லுங்க.